அன்புள்ள இயேசு சுவாமி தகப்பனே அப்பா, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே அப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில் அப்பா அறையப்பட்டு தகப்பனே எங்களுக்காக ராஜா உம்முடைய ஜீவனை கொடுத்திரே சுவாமி. அது நினைவு கூறும்படியாய் ராஜா இந்த நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, பாவியாக எங்கள் மேல் எவ்வளோ அன்பு வைத்திருந்தீர் சுவாமி. அந்த அன்பிற்காக அப்பா, அந்த இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா அப்பா. இந்த வேளையிலும் கூட சுவாமி இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரங்களிலே தருகிறேன் ராஜா. வரவேண்டிய ஒவ்வொருவரையும் அழைத்து வாங்க இயேசப்பா. இன்னுமாக சுவாமி தகப்பனே கர்த்தாவே இயேசப்பா, இந்த நாள் முதல் ராஜா இந்த பாதங்கள் எங்கெல்லாம் சென்று நிற்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே கர்த்தாவே, அந்த கர்த்தாவே இயேசப்பா தகப்பனே, அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் வேறு மாதிரி இருந்து ஏசப்பா. ஆனால் கர்த்தாவே ஆவியானவரே, நீர் என்று தகப்பனே எங்களுக்காக மறித்தீரோ அன்றே ராஜா எங்களுக்குள்ளால தகப்பனே ஒரு புது ஜீவன் உண்டானது சுவாமி. அந்த ஜீவன் ஒவ்வொருக்குள்ளாலும் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே தகப்பனே, வர்ஷிப் பண்ணுற பால் உடைய கரங்களில் தருகிறேன் சுவாமி. வர்ஷிப் டீமை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நடத்துங்க சுவாமி. அப்பா, இன்னும் தகப்பனே பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளால் மறைத்து பாதுகாத்து ஆவியானவர் அவர்களிடமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பரம்பிதாவே, ஆமென். சொந்தம் கொள்ள
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 தகப்பனே அப்பா. அமை துதிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்தில் கூட சுவாமி அப்பா நீ சிலுவையிலிருந்து அப்பா கூறினதான வார்த்தைகளை 7 வார்த்தைகளை கேட்கும்படியாய் தகப்பனே நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பேசுங்கப்பா தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே தருகிறோம், பொறுப்படுத்து வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். முதலாவது வார்த்தை பேச போகிறது ஏஞ்சலின் சிஸ்டர். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சுவாமி, இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆராய போகிறோமுடைய வார்த்தைகளை குறித்தான எல்லா ஞானத்தையும் எல்லா வழி நடத்துதலையும் தகப்பனே நீர் தருவீராக ராஜா. பேசுகிற அடியாலை மறைத்து சுவாமி நீர் வெளிப்படுவீராக சுவாமி. உடைந்த பாத்திரமாய் சுவாமி, காலியான பாத்திரமாய் இருக்கிற என்னை தகப்பனே எடுத்து உருவாக்குங்க, வணைந்து கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே உம்மை கொண்டு செய்கிற எல்லா காரியமும் சுவாமி நாமம் மகிமைப்பட நீர் தகப்பனே கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். முதலாவது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ஜூலி சிஸ்டருக்கும் ராஜு பிரதருக்கும் என்னோட உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம குட் ஃப்ரைடேயில் வருடாந்திரமாக இந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். And Jesus said, Father, forgive them, for they know not what they do. ஸோ மன்னிப்பு. ஏசப்பா 7 வார்த்தைகளை சிலுவையில் மொழிந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏசப்பாவோட வாயிலிருந்து மலர்ந்த 7 பூக்களை நான் பார்க்குறேன். முதலாவது பூ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது அரவணைப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்படைப்பு ஆகிய இந்த 7 பூக்களை தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மலர்ந்த பூக்கள். இதில் நம்ம பார்க்க போகிற முதலாவது பூ மன்னிப்பு. ஸோ மன்னிப்புங்கிறது நமக்கு தெரியும், நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. ஸோ கிரைஸ்ட் இன்னும் நமக்கு இருக்குது, அதனால தான் நமக்கு கிறிஸ்டியன்ஸுன்னு பேர். ஸோ இந்த அளவில்லாத மன்னிப்பு ஆண்டவர், இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மன்னிப்பு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மன்னிப்பாக நான் பார்க்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ உருக்கமான ஒரு அன்பும் மனதில் ஒரு அளவு கடந்த பாசமும் இருந்தால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் எப்படி நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்படுறாருங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நமக்காக இவங்க செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி சொல்கிறோம், ஏசப்பா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு நம்ம கேட்குறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணுற வேலையில். பட் அந்த ஒரு இறக்கும் தருவாயில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிகள் பட்டு, காயங்கள் பட்டு, நொறுக்கப்பட்டு, சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக உயிர் பிரிகிற வேலையில் எவ்வளவு ஒரு உள்ளார்ந்த அன்பு இருந்தால் நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் காணப்பட்டார்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ க்ரீக் லாங்குவேஜில் மன்னிப்புங்கிற வேர்டுக்கு அஃபியமிங்கிற மீனிங், அது 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங். அது என்னன்னு பார்த்தா, பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு அருளும், பிதாவே இவர்களது பாவங்களை புறம்பே தள்ளி இவர்களை ஏற்றுக்கொள்ளும், பிதாவே இவர்களது குற்றங்களை பொறுத்து கொள்ளும், பிதாவே இவர்களது பாவங்களை அப்பாலே எரிந்துவிடும், பிதாவே இவர்களது கடன்களை ரத்து செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும், பிதாவே இவர்களது வழக்கை ரத்து செய்யும். இப்படி க்ரீக் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபியமிங்கிற வேர்டுக்கு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை ஏன் நான் எடுத்தேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட வேலையில்
6 டிஃப்ரெண்ட்டான இடத்துல ஏசப்பா இந்த அஃபியமிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலாவது கொல்கதா மலையில் கபாலஸ்தலம்ங்கிற சொல்லப்படுற இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்தபோது சுற்றிலும் பார்த்து அஃபியமி, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறார். ரெண்டாவது, போர் சேவகன் இவரை கீழே தள்ளி சிலுவையில் எடுத்து வைத்த போது அஃபியமி, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறார். மூன்றாவது, கைகளில் கூர்ந்த ஆணியை அவங்க அடித்த போது, போர் சேவர்கள் அடித்து இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் பிதாவே இவர்களை மன்னியும் அஃபியமின்னு சொல்கிறார். நான்காவது, சிலுவையில் ஏசப்பாவை அரைஞ்சிட்டு அதை நேராக எடுத்து நட்ட வேளையிலே பிதாவே இவர்களை மன்னியும் அஃபியமின்னு சொல்கிறார். ஐந்தாவது, இயேசுவை சுற்றி நிற்கிற கூட்டம் அவர் திட்டுறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்க, சபிக்கிறாங்க. அப்பொழுதும் பார்க்கிறார், அஃபியமின்னு சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறார். கடைசியாக போர் சேவகர்கள் இவரது தையல் இல்லாத ஆடையை சீட்டு போட்ட போது அஃபியமி, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறார். ஸோ இவர்களைன்னு ஏசப்பா அஃபியமிங்கிற வேர்டை 6 முறை யூஸ் பண்ணியிருக்கார். அந்த இவர்கள் யாருங்கிறத நம்ம பார்ப்போமா? இவர்கள்ங்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 52லேருந்து 66 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவில் சிலுவையில் அறைந்தவர்கள், இயேசுவில் சிலுவையில் அறைய காரணமாக இருந்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், தேவாலய சேனை தலைவர்கள், மூப்பர்கள், யூத ஜனங்கள், இன்னும் ஏராளமானவர்கள் யாரெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒரு காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இவர்களை மன்னியும்னு ஆண்டவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா எல்லாருமே, ஓடிப்போன பேதுரு, காட்டி கொடுத்த யூதாஸ் போன்ற எல்லாத்தையும் பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும். அவங்க பண்ணுற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, மன்னியும்னு சொல்கிறார். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறைந்தது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது ஆல்ரெடி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆல்ரெடி தீர்க்க தரிசன வார்த்தையாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஏசாயா 53:12 வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். ஸோ ஏற்கனவே ஏசாயா பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக சிலுவையில் அதெல்லாம் நடந்து நிறைவேறிற்று. லூக்கா 23:33 பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஸோ அந்த வசனமும் இதுவும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அப்போ 2 கள்ளர்களை 2 சைட்லையும் சிலுவையில் அறையிறாங்க. அக்கிரமக்காரில் ஒருவராக ஏசப்பா எண்ணப்பட்டு சிலுவையில் பலியாக மாண்டு போகிறாங்க. அதே போல் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உரைக்கிறதுக்காகவும் ஆண்டவர் என்ன போதிச்சாரோ நமக்கு அதை நிறைவேற்றுகிறதுக்காகவும் சிலுவையில் மாண்டார். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ அந்த லாஸ்ட் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை திட்டுறவங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை தான் ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றினாங்க. ஸோ ஆண்டவர் என்ன போதிச்சாரோ, தீர்க்க தரிசன வார்த்தையின்படி என்ன உரைக்கப்பட்டதோ அதுதான் சிலுவையில் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய வசனங்கள் உண்டு, நிறைய ரெஃபரன்ஸ் வசனங்கள், மன்னிப்புன்னு எடுத்தால் ஏராளமான வசனங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? பேதுரு போய் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாரு. 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஸோ பேதுருவே கேட்குறான், 7 times மட்டும் நான் மன்னிச்சா போதுமா ஏசப்பா அப்படின்னு கேட்குறான். அதற்கு இயேசு,
7 தர மாத்திரம் அல்ல, 70 தர மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 7 டைம்ஸ் இல்லை, 7 into 70 டைம்ஸ் நீங்கள் மன்னிக்கணும். கிறிஸ்தவர்கள், நீங்கள் என்னோட பிள்ளைங்க, நீங்கள் நிறைய மன்னிக்கணும். லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர்த்து குறித்து நம்மளுக்கு மேபி விரோதங்கள் இருக்கலாம், நிறைய பேர் நம்மளை துன்புறுத்தி இருக்கலாம், நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஏசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாகிய நம்ம மன்னிக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமாக காணப்படுது. இதே போல் மத்தேயு 6, 14, 15 நிறைய வசனங்கள் இருக்குது, ரெஃபரன்ஸ் வசனங்கள். நான் கடைசியாக ஒரே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்லி முடிக்க போகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், இது ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். எனக்கு தெரிஞ்ச ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ், கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்களோட 2 குமாரர்கள், 2 சன் அவங்களுக்கு. ஒருத்தன் பேர் பிலிப், மற்றொருவன் பேர் தீமோத்தி. ஒருவனுக்கு 10 வயது, மற்றொருவனுக்கு 6 வயது. இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து தே கேம் இன் 1965 டு இந்தியா. ஒடிஷா மாநிலத்தில் மனோகர்பூருங்கிற ஊருக்கு மருத்துவ மிஷினரிகளாக ஊழியம் செய்கிறக்கு வராங்க. இந்த 4 பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காகவும் இயேசுவோட வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இந்த குடும்பம் வராங்க. ஸோ வந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த தப்புமே செய்யலை, எந்த ஒரு பாவம் பண்ணலை, எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அங்கே இருக்கிற இந்த RSS தலைவர்கள் அல்ல தாரா சிங்குங்கிற ஒரு நபர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்சிடெண்ட் தெரிஞ்சிருக்கும். அவன் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் இந்த ஃபேமிலி கிட்ட. அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்க மதம் மாற்றுறாங்க, இவங்க எல்லாத்தையும் கட்டாய மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி இவங்க மேலே ஒரு புகார் வைக்கிறான். ஸோ இவங்க அதை குறித்து எதுவுமே பேசலை, ஒன்றுமே பண்ணலை. தேர் ஜஸ்ட் டூயிங் தேர் ஒர்க். எல்லாருமே ஆண்டவரோட பணியை செஞ்சுக்கிட்டு தொழுநோயாளிகள் மத்தியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. 1999 ஜனவரி 23 அந்த கோர சம்பவம் நடைபெற்றுச்சு. அவங்களோட சொந்த காரில் கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவங்களோட குமாரர் 2 பேரையும் அந்த தாரா சிங்கிற நபர் உயிரோடு எரித்து கொலை செய்கிறார். எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம், நினச்சாலே நம்மளுக்கு நெஞ்செல்லாம் பதைக்குது. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஃபேமிலி இருக்கும், இப்போ அதே குடும்பத்தில் நம்மளை வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த ஒரு நேரத்தில் தாரா சிங் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. கடைசியில் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு வார்த்தை, இந்த நபரை நான் மன்னிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நபரை நான் மன்னிக்கிறேன், அந்த நபர் தெரியாமல் செஞ்ச இந்த தவறை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறதும் நான் கேட்டுக்கொள்கிறதும் இதுதான். அதே இடத்துல மேபி நம்மளுக்கு சிச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம், நிறைய பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம், நம்மளை துன்பப்படுத்தியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் நம்ம அவங்கள மன்னிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நம்ம மன்னிக்கிறோமா? இந்த காலத்தில் ஈஸியாக ஐம் சாரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஈஸியாக சாரிங்கிற வேர்டு எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். பட் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐ வில் ஃபர்கிவ் யூ நம்ம எத்தனை பேர் இங்கே சொல்ல நம்ம தயாராக இருக்கிறோம்? இந்த நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட சிலுவையில் படாத பாடுகள் பட்டு நாம் செய்த பாவத்துக்காக, ஆண்டவர் நாம் செய்த தப்பிதங்களுக்காக, நம்ம பண்ண அக்கிரமத்துக்காக சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு தெய்வீக அன்பு அவருக்குள்ளே இருந்திருக்கும். அந்த அன்பை எனக்காக நீயும் மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் கேட்குறாரு நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும். இங்கே இருக்க எல்லாருமே நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரணம் அது ஒன்று தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம வருடாந்தோறும் இந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து செல்வது உண்மைதான். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம கேட்டு போக போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட? ஏசப்பா, நாங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி, நீங்கள் எங்களை தகப்பனே நீங்கள் மன்னித்தது போல் எங்களுக்கும் மன்னிக்கும் மனப்பான்மையை தாங்கன்னு நம்ம கேட்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட சுவாமி கேட்ட இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. சுவாமி, நீங்கள் தகப்பனே கல்வாரி மலையில ராஜா சிலுவையில் அறையுண்டு சுவாமி, நீங்கள் ரத்தம் சிந்தினீரே அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம்
சொல்ல வார்த்தை இல்லை ராஜா. கண்களில் கண்ணீர் வருகிறது தகப்பனே. ஆசீர்வதிங்க சுவாமி. அந்த கோர காட்சியை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறும்போது ராஜா, உள்ளத்திலிருந்து சுவாமி எங்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சுவாமி அவ்வளவு பாடுகள் பட்டும் தகப்பனே எங்களை மன்னிக்க உமக்கு மனது உண்டானால் சுவாமி, அந்த மன்னிக்கும் மனப்பக்குவத்தை இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, மனசுக்குள்ள வாய்களை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். எந்த நபராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த உங்களுக்கு எந்த நபர் மீது கசப்பு இருக்கிறதோ, யாரை நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை உங்கள் மனதில் இப்போ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. மனதில் கொண்டு வந்த அந்த நபரை ஏசப்பா சிலுவையில் பாடுபட்டாரே சுவாமி, அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, தகப்பனே உம்மால் மன்னிக்க கூடுமானால் ராஜா என்னாலையும் மன்னிக்க கூடுமாப்பா. நீர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறீர் தகப்பனே. அந்த பேரை சொல்லுங்கள். எந்த நபரை நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட பேரை உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள். இருதயத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த நபரை நான் இன்னைக்கோட மன்னிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்தில் சுவாமி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பையும் அதற்கு பின்பாக நம்ம மனதுக்குள்ளே வரும் தெய்வீக சமாதானத்தையும் நம்ம கட்டளையிடுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. சுவாமி தகப்பனே, நீர் சொல்லியதை தகப்பனே, நீர் என் உள்ளத்தில் ஏவனதை சுவாமி நான் இங்கே பேசிட்டாப்பா. ஆனால் எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீர் எங்களுக்கு மன்னித்தது போல ராஜா, நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தகப்பனே நீங்கள் கற்றுத்தாங்க. எப்படி மன்னிக்கணுங்கிறத நீங்கள் கற்றுத்தாங்க தகப்பனே. பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ராஜா. குற்றம் குறைவுகள் இருந்தால் மன்னித்தருளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனக்கு கொடுத்த வாக்கியம் வந்து 2வது வேர்ட். ஸோ அது லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரசீலில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இந்த வார்த்தையை ஏசப்பா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, கையில் ஆணி அரைஞ்சி வச்சுருக்காங்க, தலையில் முட்கிடம் இருக்குது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ 2 சைடில் 2 கல்வர்கள் அதே மாதிரி சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அந்த டைமில் கர்த்தர் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை அவங்க 2 பேருமே கேட்குறாங்க, 2 கொள்ளையர்களும் கேட்குறாங்க. லெஃப்டில் இருக்கவனும் கேட்குறாங்க, ரைட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாரு.
ஆனால் அவங்க 2 பேரும் அந்த ஏசப்பா பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல் கொள்ளையன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்னா, அது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23:39 சொல்லியிருக்கு. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஸோ அவன் அந்த டைமில் ஏசப்பாவை மற்றவங்க கூட சேர்ந்து கூட்டத்துடன் சேர்ந்து இயேசுவை நிந்தித்தான். அவனுடைய வார்த்தைகளில் ஒரு கசப்பு இருந்துச்சு. அவன் இருமாப்பாக இருந்தான். இறக்குற அந்த தருவாயில் கூட அவன் மனம் திரும்பவில்லை. அவன் ஒரு அற்புதத்தை விரும்பினான், ஆனால் கடவுளை நம்பலை, அவரை ட்ரஸ்ட் பண்ணலை. ஆனால் அதே டைமில் 2வது தொங்கிட்டு இருந்த அந்த கொள்ளையன் முதல் கொள்ளையனை கண்டித்தான். அது லூக்கா 23:40-41 சொல்லியிருக்கு. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குப்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஸோ அவன் அந்த 2வது கொள்ளையன் அவன் ரியலைஸ் பண்ணுறான், தன்னோட தவறை ஒத்துக்கிறான். இந்த 2 வசனத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதுன்னா, அவன் தண்டனை அவனுக்கு நியாயமானது என்று அவன் ஒப்புக்கொண்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்தான், கிறிஸ்துவின் நீதியை அங்கீகரித்தான், தேவனுக்கு பயந்தான். இது அனைத்தையும் ஒரு மனம் திரும்புதலின் எடுத்துக்காட்டு. ஸோ பைபிளில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மன திரும்புதல் ஸ்டோரியோட ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இதுதான். ஒரு சின்ன ஒரு இதுலேயே அவன் மனம் திரும்பிட்டான். பின்பு அவன் இயேசுவை நோக்கி, லூக்கா 23:42 சொல்லியிருக்கு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஸோ அந்த டைமில் இயேசுவை நோக்கி அவன் கேட்குறான், என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு. அந்த மனிதனோட வார்த்தையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் அவன் இறக்க போகிறான்னு அவனுக்கு தெரியுது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். அந்த டைம்லேயும் அவனோட விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். தன் நம்பிக்கையை இயேசு மீது வைத்தான் என்பதை நாம் அறியலாம். அதே போல் இயேசு சிலுவையிலிருந்து அவன் இறங்கி வர சொல்லலை, இல்லை ஒரு அதிசயத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லலை. அவன் வெறுமனே நினைத்தருளும் என்று மட்டுமே கேட்டான். he trusted Jesus completely. He gave himself completely to Jesus and he surrendered himself. இயேசு இதுக்கு ஆன்சர் கொடுக்கறது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அவரோட அந்த 2வது வார்த்தை நம்ம முதல்ல பார்த்தபடி, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என் கூடனே இருந்து பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் அவரோட அவ்வளவு ஒரு கிரேஸை நம்ம பார்க்கலாம். இயேசு அவரோட அளவில்லா கிருபையை அந்த 2வது வார்த்தையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இயேசு யோசித்து பார்க்குறேன், இல்லை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. பண்ணுறேன் நான் அவர் இன்னைக்கே நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்றார். இந்த 3 விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டும். அதில் என்னெல்லாம் அப்படின்னா, இந்த வார்த்தையிலிருந்து ஃபஸ்ட்டு வார்த்தை, அதில் இருக்கிற ஒரு வேர்டு மெய்யாகவே. இது ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, ஒரு உறுதியான வார்த்தை. இயேசு ஒரு நம்பிக்கை அல்லது சாத்தியத்தை வழங்கவில்லை, அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இயேசு கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை. இது இங்கிலீஷில் ட்ரூலி அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் அவரோட வார்த்தையில் அவர் திடமாக இருக்கிறாரு, நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. 2வது வார்த்தை இன்று. அது ஒரு நாள் அல்ல, அவர் இன்னைக்கு, நாளைக்கு, இல்லை நாளன்னைக்கு, இல்லை நான் எப்போவோ கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் சொல்ல. இன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குன்னு ஒரு முடிவான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஸோ அது கொள்ளையன் கடைசி அவனோட உயிர் விடுற அந்த தருவாயில் கூட இயேசுவின் சமூகத்தில் அவன் கண்களை திறந்தான், இயேசு கிட்ட ரிப்பன் பண்ணான். அதே போல் அவனோட டெத் இஸ் நாட் ஹிஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரி, பட் இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர் வித் ஹிம் இன் த பேரடைஸ். அடுத்தது 3வது வார்த்தை என்னோடு என்ற வார்த்தை. பரதேஸ் என்பது வெறும் அழகான இடம் மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தால் வரையறுக்கப்பட்ட இடம்.
பரலோகத்தில் மிகப்பெரிய பரிசு வந்து பொன்னோ வைரமோ இல்லை ஒரு கஷ்டமே இல்லாத வாழ்க்கையோ இல்லை. இயேசு தான் நம்மளுக்கு அந்த பாரடைஸோட பெஸ்ட்டு கிஃப்டே வந்து ஏசப்பா தான். பரலோகத்தில் மிகப்பெரிய பரிசை நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு, அது வந்து ஏசப்பா. இதுலேருந்து 2வது வார்த்தையில் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அந்த கொள்ளையன் வந்து 2வது கொள்ளையன் வந்து ஞானஸ்தானம் பரல, சர்ச்சுக்கு போக அவனுக்கு டைம் இருந்திருக்காது. ஏன்னா அந்த சிலுவையில் அவன் இறக்கும் தருவாயில் தான் கடவுள்கிட்ட மனம் திரும்புகிறான். அவன் நல்லது செய்யக்கூட டைம் இருந்திருக்காரு. அவன் கொள்ளையன், ஆப்வியஸ்லி அவன் வந்து தப்பு பண்ணிட்டு தான் அங்கே வந்திருப்பான். பட் ஆனாலும் அவன் அந்த நிமிடத்தில் இயேசுவை நோக்கி தன்னை ஹம்பிள் பண்ணான், தன்னோட பாவத்தை அறிக்கையிட்டான். லைக் ஹீ ஹம்பிள் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி இயேசு அவனிடம் சில நிமிடங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நிமிடத்திலையும் அவன் இயேசுவை நோக்கி மனம் திரும்பினான். இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளை ஹம்பிள் பண்ணணும், நம்ம பண்ண பாவத்தை அறிக்கையிடணும், அவர்கிட்ட மன்றாடணும். நம்ம அவருக்கு நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை கேட்பார், நம்மளோட சத்தத்தை கேட்பார். நீங்கள் பாவம் செஞ்சுட்டு நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா, நான் இவ்வளோ இதாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இதை விட்டு வெளியே வர தெரியலை, இல்லை நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், இது எல்லாமே வந்து மனுஷன்ட்ட சொல்கிறத விட ஏசப்பாட்ட சொல்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு இது. நீங்கள் அவர்கிட்ட அறிக்கை செஞ்சு விடணும். உங்களை தலையை தாழ்த்தி அவர்கிட்ட கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குரல் அவர் கண்டிப்பாக கேட்பார். அவரை உங்களை கூட்டிகிட்டு போவார், அவரோட பாரடைஸில் உங்களையும் கூட்டிகிட்டு போவார். அதுக்கு செய்யக்கூடிய முதல் காரியம், பி ஹம்பிள் யுவர் செல்ஃப், அட்மிட் யுவர் சின்ஸ் அண்ட் டேர்ன் யுவர் செல்ஃப் டு ஜீசஸ். இதுதான் அந்த 2வது வார்த்தையிலேருந்து நான் புரிந்து கொண்டது. தேங்க்யூ காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஜூலி சிஸ்டர் அண்ட் ராஜு பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அதுக்குள்ளே ரொம்ப டல் ஆகிட்டீங்களே. 2 மெசேஜ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 5-6 மெசேஜ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ரிஜாய்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது, இல்லை நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கும்போது நம்மளோட அநேக பேர் இருப்பாங்க. ஆனால் எப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இல்லை ஒரு நஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. யாராவது ரொம்ப க்ளோஸ் ஒன்ஸ், இல்லைனா ஒரு சிலர் மாத்திரம்தான் நம்மளோட அந்த ஹார்ட் டைம்ஸ்லையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸோ ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது
அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜனக்கூட்டம் அவரோடு இருந்தாங்க இல்லை. அவர் மரித்தோரை எழ செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவரை முன்னும் பின்னுமாக நெருக்கினார்கள் என்று இருக்கு இல்லை. ஆனால் எப்போ அவர் அந்த சிலுவை எடுத்து நடக்க ஆரம்பித்தாரோ எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க, ரைட். அவர் சீஷரில் கூட அந்த 11 பேரில் எங்கே இருந்தாங்கன்னு தெரியுது, மறுதலித்து பல பேர் ஓடி போனாங்க. ஆனால் அவருடைய தாயாகிய மரியாளும் அவருக்கு அன்பான சீஷனும் மாத்திரம் அவங்களோட இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் அவர் இந்த வசனங்களை சொல்கிறாரு. ஸோ அதை குறித்து நம்ம இப்போ தியானிக்கலாம். சிறிது நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் அப்பா, மத்தியான வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய அப்பா அந்த குட் ஃப்ரைடேயை நாங்கள் அனுசரிக்கும்படியாகவும் நீர் சிலுவையில் அப்பா சொன்ன வார்த்தைகளை தியானித்து அதிலிருந்து புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் அப்பா உம்முடைய சகோதரத்தில் பிரியமாக இருப்பதாகப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீ பிரேசன்னு கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஸோ இந்த வசனத்தை இந்த டயலாக்கை நம்ம ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவில் குயிக்காக பார்க்கலாம். முதலாவது ஏசப்பாவோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, அவர் பல பாடுகள் அனுபவிச்சிருக்கார். முந்தின நாளே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வேலைக்குள்ளாக பல பாடுகள். அவர் கண்ணை ஃபுல்லாக கட்டி தலையில் கொட்டி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. அவர் கன்னத்தில் அரைகிறாங்க, காரி துப்புறாங்க, பல பாடுகள். கர்த்தர் இது எல்லாத்தையும் எதுக்கு ஏற்றுக்கொள்கிறாருன்னா, ரைட், நமக்காக. அட் த சேம் டைம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை. ஆனால் இது எல்லாமே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள், ரைட். அப்படிப்பட்ட நேரத்திலையும் அவருக்கு உலக பிரகாரமான இருந்த பொறுப்பு அவர் மறந்து போல. அவர் தாய்க்கு அவர் மகன் தான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் நினைவு கூர்ந்து அதை சரிவர செய்யணும்னு நினைக்கிறார். அவர் இறந்து போனாலும் தன்னுடைய தாயை பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை தனக்கு அன்பான சீஷன் இடத்துல கொடுக்குறாரு இல்லை. ஸோ அதே போல தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் இல்லை. 1 கொரிந்தியர் 12:27 விதமாக சொல்லுது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று இல்லை. எப்படி யோவான் இடத்துல அவங்களோட தாயை பார்த்து கொள்ளும்படியான பொறுப்பை கொடுத்தாரோ, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் திருச்சபையிலையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு அவயவம்ன்றார், ஒரு ஆர்கன்ஸ், ரைட். நம்ம எல்லாம் ஒரே விஷயத்தை செய்யணுன்றதில்ல, ஆனால் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே போல தான் அவர் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுக்குறாருன்னா, அவருக்காக ஊழியம் செய்யணும் இல்லை. அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 3:9 இப்படி சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம்னு, ரைட். ஸோ இட்ஸ் அகெயின் another responsibility given to us by God, ரைட். நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், அவருடைய அன்பை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணுன்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ராஜ்யத்தை நடத்தும்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காரு. எப்படி அந்த சீஷனுக்கு தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாரோ, நம்மளுக்கு இது தேவர் ராஜ்யத்துக்கு அடுத்த பொறுப்புகளை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆனால் அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கும் போது குடும்பத்துக்கு அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தர் எப்படி தேவர் ராஜ்யத்துக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றினாரு, தன்னுடைய தாய் குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றினாரோ, அதே போல் நம்மளுக்கும் கணவன்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குடும்பத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறது, அவங்கள அன்பு செலுத்துறது, இது எல்லாமே அப்படி பண்ணும்போது அதுக்கான ஆசீர்வாதம் என்னன்றதும் கடவுள் சொல்லியிருக்காருல்ல. கணவர்மார்கள் அப்படி இருக்கும் பொழுது மனைவிகள் எப்படி இருப்பாங்களாம், கனி தருகிற திராட்சை கொடிகளை போல இருப்பாங்களாம். பிள்ளைகள் வீட்டோரங்களில் இருக்கிற இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பாங்களாமா, ரைட். அதே போல் மனைவிகளுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். குணசாலியான ஸ்திரியாக இருந்து வீட்டை கட்டும்படியான பொறுப்பை கொடுத்துருக்கிறார் இல்லை. பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, தாய் தகப்பனை கனம் பண்ணணுன்ற பொறுப்பு. ஸோ எப்படி நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பொறுப்புகளை நம்ம பார்க்குற மாதிரி குடும்பத்துக்கான பொறுப்புகளையும் பார்க்குறது நம்ம மேல் உள்ள கடமையாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு படிப்பு இல்லை வேலைகளை கொடுத்துருக்கிறார். அதுவும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க, நம்மளை நம்பி கொடுத்துருக்க பொறுப்பு தான். வேதாகமம் ரொம்ப அருமையாக சொல்லுது, ரைட். நம்ம ஒருத்தருக்கு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை படிக்கிறோன்னா
அது யாரோ ஒரு மனிதனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அதை நம்ம செய்யாமல் கடவுளுக்கே செய்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கு. கொலேசியர் 3:22 என்ன சொல்கிறாருன்னா, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது மனுஷனுக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, கடவுளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவருக்கே அது செய்கிற ஊழியமாக செய்யணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்துருக்கிறார். ரைட். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்த பிறகும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ நம்ம ஒருவேளை நம்மள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இருந்தால் அதுவும் நம்ம கடவுளுக்கு மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல தேவ ராஜ்யத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ரைட். குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையோ பிஸ்னஸோ இல்லை படிப்போ அதையும் நம்ம கடவுளுக்கு தான் அதை பண்ணுறோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். இது கடவுளோட பெர்ஸ்பெக்டிவில். ரெண்டாவது குயிக்காக நம்ம அந்த சீஷனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த சீஷன் யார் அப்படின்ட்டு? ஜான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நீங்கள் எவ்வளோ தேடினாலும் அந்த சீஷன் யாருன்னு எழுதப்படலை. ரைட். ஆனால் தேர் ஆர் 2 மெயின் ரீசன்ஸ் ஏன் அது ஜானாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட முக்கியமான எல்லா அற்புத அடையாளங்கள்லையும் 3 பேர் இருக்காங்க. பீட்டர், ரைட், ஜேம்ஸ் அண்ட் ஜான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பீட்டரும் இல்லை ஜேம்ஸும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜானாக இருக்கணும்ன்ட்டு. அடுத்தது 3வது என்னென்னா, இது எழுதுறதே அவர் தான். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு. மிகவும் அன்பான சீஷன் அவரை போட்டுக்கிறாரு. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மட்டும்தான் ஒரே சீஷன் நேச்சுரல் டெத்துக்கு போகிறார். மிச்சம் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஸோ இவர் மட்டும்தான் நேச்சுரல் டெத் இருக்குது. ஸோ அவங்க என்ன ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட தாயை பார்த்துக்கிறதுக்காக அவரை யாருமே கொல்லலை. கடைசி வரைக்கும் he was alive. அண்டு கடைசியாக அவர் போய் செட்டில் ஆகிற ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா எபேஸ் பட்டணத்தில் போய் அவர் செட்டில் ஆகுறாரு. அங்கே ஹவுஸ் ஆஃப் மேரின்னு ஒரு இடம், ஒரு வீடு இருக்குது. ஸோ எல்லாருமே ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி, ஸோ இங்கே யோவான் இருந்திருக்காரு, மேரியும் இருந்திருக்கனால இவர் தான் அவங்களா இருக்கணுன்றதுனால எல்லாருமே அவ்வளோ ஆணித்தரமாக அது யோவானாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ அவரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேசிக்லி இஸ் அ ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவர். ரைட். ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக கடவுளோட மாத்திரம்தான் இருக்கிறார், ஊழியத்தில் தான் இருக்கிறாரு. ரைட். ஆனால் எனக்கு ரொம்ப அதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்நேரம் முதல் அந்த சீஷனை அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான்ட்டு. அந்த நேரமே he didn't give a reason. அப்போ நான் உங்கள் கூடயே தானே இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை, என்கிட்ட வீடு கூட இல்லைங்க, இல்லை இவங்களை நான் எப்படி பார்த்துக்குவேன்னு அவர் அந்த ரீசன் எதுவுமே சொல்லலை. கடவுள் சொன்னார், உடனடி அந்நேரமே அவர் கீழ்ப்படுகிறார். அதே போல தான் நம்மளுக்கும் கடவுளுடைய வார்த்தையாகிய வேதாகமம் இருக்குது. ஸோ வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். அந்த சீஷன் எப்படி ஏசப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிந்தானோ, நம்மளும் வேதாகமத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பல விதமான மெசேஜஸ் இருக்கலாம், இல்லை பல இன்ஃப்ளூயன்சஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வேதாகமம் தான். அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. அந்த சீஷன் எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே மாதிரி நம்ம கீழ்ப்படியணும். 3வது பார்த்தீங்கன்னா, குயிக்காக மரியாளோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய முதல் குமாரன் கண்ணெதிரே மறிக்கிறது மட்டும் இல்லை, சித்திரவாதை அனுபவிக்கிறார் இல்லை. அப்போ ஒரு தாயோட ஹார்ட் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்கும். ரைட். கூடவே இருந்த யோவானோட இதையும் யோசித்து பாருங்கள். யோவான் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, கடவுள் தான் ஒரு ராஜா அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அவர் மறிக்கும் போது அவர் ரொம்ப ஒரு வியாகுலத்தில் இருக்கார், ஒரு கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ரைட். மரியாளை தேற்றும்படியாக ரைட் யோவானை தேற்றும்படியாக மரியாளையும் கொடுக்குறார். ஸோ அதே போல தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கும் இந்த கடவுளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது தேற்றும்படியாக தேற்றவனாகிய ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். ரைட்.
ஸோ யோவான் 16:7 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலகத்துலேயும் நம்மளுக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் என்னன்னு கொள்ளுங்கள், கர்த்தர் தூய ஆவியானவராகிய தேற்றவாளனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். ரைட்? எப்படி மரியாளுக்கு யோவானை தேற்றும்படியாக கொடுத்தாரோ, இல்லை யோவானுக்கு மரியாளை தேற்றும்படியாக கொடுத்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேற்றும்படியாக தேவ ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். ஸோ இதில் 3 மெயின் விஷயம்தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, கடவுள் எப்படி யோவானுக்கு கொடுத்த பொறுப்பை யோவான் நிறைவேற்றினாரோ அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் கருத்தர் கொடுத்துருக்க பொறுப்பில் நம்ம உண்மையுள்ளவராக இருக்கணும். அது தேவ ராஜ்யத்துக்குரிய பொறுப்பாக இருக்கலாம், குடும்பத்தின் பொறுப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸ் வேலை சார்ந்த பொறுப்பாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எப்படி அந்த சீஷன் உடனடியாக கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நம்மளும் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்துக்கு கீழ்ப்படியணும். மூணாவது, நம்மளை தேற்றும்படியாக இருக்கிற தேற்றவாளனை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். பல வேளைகள் நம்ம இதுதான் மூணாவது தான் நம்ம ரொம்ப மறந்து போயிடுறோம். ரைட்? ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் ஹெல்ப் பண்ணுவான்னு நம்ம போகிறோமே தவிர, கடவுள் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை தேற்றுறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவர் தான். ஸோ இதோட நம்ம கடந்து செல்வோம். ஜெபம். துதிகமத்திலே வாசமாக இருக்கிற பரலோக பிதாவே, இப்பொழுதாப்பா உம்முடைய நீர் சிலுவையில் அப்பா பேசின அந்த 3ஆம் வார்த்தையை கொடுத்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்னப்பா நடத்தும்படியான பலத்தை தாங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீ பிரேசம் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். Glory be to God. I'm going to talk about the 4th word that Jesus said on the cross. I'm going to read it. So, Matthew 27, verse 46. And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, my God, why have you forsaken me? So one thing we see from the 7 words that Jesus said on the cross, every single one was a statement except this 4th word, which was a question. He cries out to God in a loud voice as his human body is failing him, saying, why have you forsaken me? There's a few things we have to ask ourselves, and the first one is, why is this a question instead of a statement? The question starts off by saying, my God, why have you forsaken me? So whenever you ask someone why, you don't ask a stranger why. You ask someone you know personally and have a relationship with. You ask them, why did you not come today? Or why did you leave me there? So Jesus is showing that he still has a personal relationship with God even in his dying moments. He also didn't say, my God has forsaken me. He asks, why are you forsaking me? So as he asks this, he's showing us that it's okay to ask God questions and not just make statements.
He also showed us that when you're in pain, you don't need to be quiet. You can cry out to the Lord. As it says in Jeremiah 33, verse 3, it says, "Call to me and I will answer you." Whatever is said in the Bible is true and absolute. So if the Bible itself tells you that you can ask God, then you surely can ask God. The second thing we must understand is why Jesus asked this specific thing. Why is the Son of God on the cross? He knew he was going to be persecuted. He knew he was going to be resurrected. He knew this, everybody's sins were going to be taken away. Why did Jesus himself ask his Father that he has forsaken him? Why did he say, "My God, you have forsaken me"? When we look at Jesus on the cross, he was not only in physical pain as his human body was dying, but he took a lot of sin. And as we know, sin is what brings you further away from God. What we understand is he didn't just take one person's sin. He took the weight of the entire world, and he took the sin of the entire world. So internally inside him, he felt a spiritual withdrawal from God. That's not saying that Jesus was growing further away from God by choice, but because of everybody's sin, the weight of that started drawing him away from God. The other thing we understand is in Psalm 22, verse 1, it says the exact same thing. It says, my God, why have you forsaken me?" And we see that in Psalm 22, it just talks about what Jesus is going to face. So even in his dying moments, Jesus, by saying that question or asking that question, fulfilled what was said in the Old Testament. He fulfilled the prophecies that were in the Old Testament, exactly. And he showed that despite whatever is happening at this moment, that God's plan is still in effect. So we see we also see that because of this question, Jesus relates to us on a level that no one else can. In his most painful moments, Jesus asks his Father, his God, and our God, "Why are you forsaking me?" Many times when we come across problems, maybe not as severe, we ask God, "Why are these things happening to me? Why do I have to live like this? Why am I not receiving any money or profit from my business?" So Jesus relates to us saying that in your moments like these, you can ask God this type of question. In Psalm 22, verse 24, near the end of the verse, it says, "He has not hidden his face from me, but has listened to his cry for help." This psalm is ending off as a victory. And we see that although Jesus did say this on the cross, he also ends in victory as he is resurrected on the third day. One good comparison we can do between Jesus and another person in the Bible is Job. Although Job lost everything, he did not experience the same spiritual warfare that Jesus did. But physically, he lost everything and his body was in pain. So Job says in Job chapter 30, verse 20, "I cry out to you, God, but you do not answer me." And then in Job 13, verse 24, it says, "Why do you hide your face from me?" When Job asked this, he is basically asking the same thing as Jesus, asking, "Where are you? I'm in trouble, but yet you are not here to help me." So they both cry out and they both feel abandoned, because as Jesus cries out, he says, "Why have you forsaken me?" And Job cries out saying, "Why do you hide your face?" So it feels like God isn't there to help them in their time of need. Both Job and Jesus lost everything physically. Their bodies were tormented, and Jesus was tormented on the cross. But in Job 42, verse 10, it said, "The Lord restored his fortunes." So it says that although whatever Job went through, God was with him, even though he was silent. Even though his plea of cry was not answered, God was always watching over Job. The same way, because Jesus resurrected on the third day, it means that God was always watching over Jesus. So this fourth word tells us a few things. It tells us that when you're in pain and when you're at your lowest, it's okay to ask God for help. The Bible tells you not to be quiet and to cry out to the Lord. It also tells us that, in my opinion, the greatest miracle in all the Bible is someone dying and then rising on the third day. That is the greatest miracle that I have ever read in the Bible. But that came with the greatest suffering. So it shows that even though it may seem like God isn't there and God is quiet, it does not mean that he has abandoned you. Amen.
Lord. I'll start with this disclaimer. Okay, I'm very scary. More than me, Rupa is very scary because she don't know what I'm going to say. So before going to the word, you should understand, like I thought I'll share my journey, how I got the word, what I did, and what I'm going to say, right? So when I was young, I was all educated in a Christian matriculation school, because back home, you know, if you're studying in a Christian matriculation school, you're very disciplined, right? But you are around the word, you don't know the meaning. But once in a while, someone comes to a classroom, they'll give you a Bible, right? They give a free testament, like the Bible. So the first interaction with me and the word is, I got this Bible, young boy, I don't know what to do with this. The only thing I do is, I take a Bible, randomly open a word, try to study a word, and I think that is the word given to me on that particular day. Sometimes I understand, sometimes it touches me, sometimes it just flews over your head, you don't understand anything, you try to read more, but you don't understand, right? So what I understood is, just reading a word would not give you any meaning. You try to know, like, what was happened before, what happened after, right? There is always a prologue and an epilogue. So you need to know what happened, right? So when this happened, my initial, what I tell Raji brother is, you just put a cheat, everyone will select randomly one, because that's what I know. You randomly pick something and then do. But that didn't happen. So the next best thing what you can do is, I ask my wife, you pick a word for me, right? So she picked a word, and I asked her, like, what's the word? And she said, I'm thirsty, right? And I'm waiting, like, then? No, that's the word. I'm thirsty. Then I realized she picked this word because my attention span is that much. If she goes more than that, I'm lost, right? So she knows better. She picked, I'm thirsty, that's my attention span. But after reading all the word, I think her first choice would be the next word, which says, I'm finished. But luckily someone picked it, so I ended up having this, I'm thirsty. So I got this word. Obviously I don't know what the word means. So what do? 6 months back, I would have gone to Google. Now it's ChatGPT. So you go to ChatGPT, you say, I'm thirsty. The ChatGPT, being so concerned on me, started asking questions. Did you drink water? Did you think, okay. And me as a person, if I'm thirsty, I'm a person who drinks coffee or tea, right? That's me. Then you understand that you have to be more specific. You have to ask questions, like, what is I'm thirsty in a biblical way, right? You have to understand, you have to ask appropriate questions. Even when you need help, you need to be very specific, right? I think that's why ChatGPT works for women and doesn't work for men. Because women are more specific, they know how to ask, right? I'm always lost in ChatGPT because I'm asking something, it is saying something, because I know in my head I'm asking something, but it doesn't know what I'm asking, right? So then I have to go, and then, you go into this rabbit hole of ChatGPT where you actually forgot what you're asking because it gives you link and reference, you're going back and forth. Then I did spend some time, and then I figured out, okay, in the whole, I understand two things, right? One, which I think you might have known, right? So we also had a debate saying that, okay, God is saying in his last words that I'm thirsty, right? The debate in our household was whether he was saying to the Father God or he is saying to the people that he is thirsty. Because all this time, Jesus in the cross, he is trying to speak, and you don't know whether he is speaking to his Father, Lord, or whether he is speaking to the people who is there in the premises. It's always a confusion. Even I don't understand, right? But think about this. He might be talking to so the first thing is, I assume that he is talking to the Father, right? So in that context, when he says, I'm thirsty,
it's that his job is not done. He has more thirst. He has more ambition. Like whatever he came might not be fulfilled. He wants to do more. So the thirst here, if he is speaking to his Father, the God, it means that he needs more thirst. He has the angst to do more, right? But think about this, like if he is speaking to the person. So in the literal meaning, let us assume that he is actually thirsty, right? And he is asking for help. Now, do you think at this point, the God who has done all these miracles, have done all this, right? Is it a point of weakness? Is it really thirsty, right? If it is a mass Tamil movie, I would have expected a rain to come down and then quench his thirst, right? But that didn't happen, right? But what I'm trying to say is like, it's okay. It's okay to ask for help once in a while. You are in that situation. So God is in that situation where probably he couldn't do any miracles. He couldn't help himself, and he is seeking out to do help. And this is only because he is not finished. He has to quench his thirst to go and tell probably the 6th and 7th word or whatever he wants to say. And for that, he might need this help. And someone did offer him. So in that little meaning that in the 10 I say like, it's okay to ask for help. There is no weakness in asking for help. That's my takeaway from here. Thank you. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆறாவது வார்த்தையை குறித்து பேசுவதற்கு முன்பதாக நம்ம தாழ்களை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஆவியானவரே தாமே இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நீர் அந்த சிலுவையில் சொல்லும்போது என்ன அர்த்தத்தோடு நீ சொன்னீரோ தகப்பனே, அந்த வார்த்தையை எங்களுக்கு மத்தியில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே எங்களோடு பேசுங்க சுவாமி. இந்த வார்த்தையின் முழுமையை நாங்கள் அறிந்து கொள்ள, இந்த வார்த்தையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் வழிநடத்துங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ அந்த 6th வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் ஃபினிஷ்ட். நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் மாற்றி யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இன் தமிழ். ஸோ இந்த 6th வேர்ட் வாஸ் இட் இஸ் ஃபினிஷ்ட். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் டெட்டலெஸ்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெட்டலெஸ்டாய் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட் இன் ஃபுல். அது வந்து ஒரு மர்ச்சன்டைஸ், இப்போ மர்ச்சன்டிங் ஆர் அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க போல். அது வந்து பேட் இன் ஃபுல்லுன்னு அதில் சீல் மாதிரி போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த வேதனைகள் மத்தியில் அந்த டெட்டலெஸ்டாய் அப்படின்னு பேடு இன் ஃபுல்லுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். 3 விதமான தாட்ஸ் இதில் இருக்கிறது. முதலாவது, ஜீசஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் இனஃப் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இப்போ இது எப்படின்னா, அநேகர் வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம அநேக நேரத்தில் எப்படி யோசிக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த சால்வேஷனை தாண்டி நம்ம வந்து அநேகர் நம்ம டீட்ஸில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுகிறோம். அது வந்து தேவையில்லாத ஒரு காரியம் என்றது. டீட்ஸ் எஸ், அது செகண்டரி. பட் த ஃபர்ஸ்ட் சால்வேஷன் தட் we've received and the full salvation is because of only one reason, that is what Jesus did on the cross. Jesus gave himself for us so that we might be saved. The salvation was brought only through Jesus. அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். Jesus sacrifice is enough. So that is the first lesson that we are learning from this tetelestai. ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, அவர் என்ன குறித்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை மிஷன். ஸோ நம்மலாம் வந்து உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்து நம்மளுடைய லைஃபே வந்து இஸ் டுவர்ட்ஸ் லிவிங் தான் போயிட்டுருக்கு. நம்ம யாருமே வந்து டெத்துக்காக யாருமே பிறக்கிறதில்ல. பட் தெர் வாஸ் ஒன் பர்சன் ஹூ கேம் ஃபார் தட், த செகண்ட் ஆடம், இட் வாஸ் ஜீசஸ்.
ஜீசஸ் வந்து ஏன் அந்த நோக்கத்தோடு வந்தாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பாவங்களை வந்து நம்மளுடைய பாவங்கள்லேருந்து மீட்கப்படும்படியாக முன்னாடி வந்து தேவர் ஆல் ஃபாலோயிங் சின்ஸ் ஆஃபரிங்ஸ், கில்ட் ஆஃபரிங்ஸ். அதை கொண்டு வந்து அந்த லேம்பியோ அந்த கோட்டோ புல்லோ அந்த பிளட்டை வந்து ப்ரீஸ்ட் கிட்ட கொடுத்து அந்த சின் ஆஃபரிங் செலுத்தி அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்த காரியத்தின் முடிவும் நம்மள மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ஆல் ஆஃப் த வேர்ல்ட் சின்ஸையும் பேர் பண்ணும்படியாக கடவுளே தன் குமாரனை அனுப்பினார் என்பது தான் நம்ம யோவான் 3:16 நம்ம ரீட் பண்ணுகிறோம். அந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும்படியாக இட்டர்னலாக நம்ம சோல் அண்ட் நம்ம ஸ்பிரிட் கடவுளுடைய ப்ரெசன்ஸில் ஹெவனில் இருக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக ஏசப்பா வந்தார். ஸோ அதனால அவர் அந்த இட் இஸ் ஃபினிஷ்டுன்றதை சொல்லியிருக்கிறார். ஐ ஹவ் ஃபினிஷ் மை மிஷன். அதே போல் நம்ம பால் பார்க்குறோம் 2 Timothy 7-8 பால் சொல்லியிருக்கிறார், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ரேஸ் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னது போலவே பால் சொல்லியிருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை நான் முடித்தேன் அப்படின்றத சொல்கிற மாதிரி அர்த்தம். இந்த ஜான் சாப்டர் 19:30 ஒரு முறை நான் வாசிக்கிறேன். When he had received the drink, Jesus said, "It is finished." With that, he bowed down his head and gave up his spirit. ஸோ இது வந்து கடைசி வார்த்தையாய் இந்த ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கிறது. ஸோ இது எப்படின்னா எல்லாவற்றையும் நான் முடித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன எல்லாவற்றையும் அவர் முடித்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழும்புகிறது. அந்த கொஸ்டினுக்கு வந்து 3rd லெசன் நம்ம லேர்ன் பண்ணுறோம். இதுலேருந்து என்னென்னா Matthew chapter 5:17 ஜீசஸ் ஃபுல்ஃபில் த லா அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் அந்த வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கிறேன். So do you think I have come to abolish the law or the prophets? I have not come to abolish them but to fulfill them. ஸோ இந்த காரியத்தை நம்ம நினைவு கூறணும். ஸோ நம்ம வந்து லா மோசே கொடுக்கப்பட்ட அந்த லா அதை ஜனங்க வந்து பல வருடங்களாக அதை பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. பட் தே வர் நாட் ஏபிள் டு கம்ப்ளை அண்ட் மீட் த நீட்ஸ் ஆஃப் த லா. அதனால தான் பாவ மன்னிப்பும் சின் ஆஃபரிங்க்கும் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பிளட் வந்து ஒரு ஆண்டு தான் அந்த பிளட்டுடைய வேலிடிட்டி இருந்தது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். லெவிட்டிக்கஸ் 6:4-5 பார்த்தீங்கன்னா 6-7 பார்த்தீங்கன்னா சின் ஆஃபரிங் வந்து ஃபார் திஸ் ரீசன், அதாவது ஒரு இயருக்கு மட்டும்தான் அதோடைய இது வந்து அந்த பிளட் வந்து வேலிட். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நபர் வந்து அந்த ஏதாவது ஒரு பாவங்கள் செய்தால் மறுபடியும் ஒரு அனிமலை வந்து ஸ்லாட்டர் பண்ணி கொண்டு வந்து அந்த பிளட் அந்த ப்ரீஸ்ட் கிட்ட கொடுக்கணும். இது ஒரு ரிச்சுவலாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம டைம் இல்லாதனால நான் அந்த வசனத்தை வாசிக்கலை. Matthew 18:24 எப்படி போட்டிருக்குன்னா, we owed a debt we could not pay, but he paid that debt that he did not owe. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். ஸோ நம்ம அதை நினைவு கூறணும். எப்பொழுதுமே நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் வந்து அவர் மேலே சுமக்கப்பட்டது. நம்மளுடைய எல்லா பாவங்களும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவையில் நம்மளுக்காக மரித்தார். அது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியதுன்னு நம்ம எப்பொழுதுமே நம்ம வந்து அதை ரீகலெக்ட் பண்ணணும். Romans 3:23-24 இதே காரியத்தை நம்ம பார்க்குறோம். God presented Christ as a sacrifice of sin atonement through the shedding of blood. ஸோ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நம்மளை எல்லா சகல பாவங்களுக்கும் நம்மளை நீக்குகிறதுன்றதுனால அந்த காரியத்தை அந்த லாவை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். The blood that was required to be shed for the sins of human, அந்த லாவை அந்த அந்த லாவை வந்து அவர் வந்து மீட் பண்ணதுனால தான் நம்மளை வந்து இப்போது நம்ம வந்து ஃப்ரீயாக வரும். நம்ம சர்ச்சுக்குள்ளே வரும்போதே we come up in one name, that name is Jesus, the blood of Jesus. அதை மாத்திரம் தான் நம்ம சார்ந்து வருகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜீசஸ் வந்து அங்கே சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையின் 3 அர்த்தங்கள். ஜீசஸ் சாக்ரிஃபைசஸ் இனஃப் முதலாவது, அது நம்ம எப்பொழுதும் நினைவு கூறணும். நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனால் நம்மளுடைய ரட்சிப்பு ஒருவரிடத்துலேருந்தே வருகிறது, அது ஏசப்பா மட்டும்தான். ரெண்டாவது வந்து ஹி ஃபினிஷ்ட் த மிஷன். அவர் வந்த நோக்கமே மறிக்கிறதுக்கு தான். அவர் வந்த நோக்கமே பாவ மன்னிப்பா நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து மன்னிக்கணுன்றதுக்காக தான். மூன்றாவது அந்த லாஸ் எல்லாவற்றையும் அவர் முழுமையாய் முடித்தார்.
ஒரு ரைச்சஸ் லைஃப் ரீட் பண்ணி அது எல்லா லாஸையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு பிளெமிஷ்லெஸ் பர்சனாக லிவ் பண்ணி அவருடைய ரத்தம் விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை வந்து அவர் மீட்டு கொண்டார். இது நிமித்தமாக நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் அஸ் இஃப் யூ ரீட் கொலோஷியன்ஸ் 2:14 அதில் என்ன போட்டிருக்குன்னா, he cancelled all that was written against us with his blood. ஸோ அதுதான் அவர் முடித்தார். அதுதான் நம்ம இன்றைக்கி சுதந்திரிக்கணும். He has already cancelled anything that was written against any of us who believe in Jesus was cancelled on the cross by his precious blood. இது வந்து கொலோஷியன்ஸ் 2:14 இருக்குது. ஸோ நான் இதை வந்து ரீட் பண்ணலை டைம் இல்லாததுனால, பட் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் எப்படி இருக்குதுன்னா, having cancelled the charge of our legal indebtedness which stood against us and condemned us, he has taken it away, nailing it on the cross. And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them on the cross. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி த ஆப்பனண்ட், ஜீசஸ்க்கு ஆப்பனண்ட்டாக செயல்பட்டு இருந்த சாத்தானனுடைய எல்லா வல்லமையும் அந்த சிலுவையில் அவர் முறியடித்துட்டாருன்றதை அஷர் பண்ணுகிற வேர்டாக இதை நான் பார்க்குறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஆல் disarm the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. ஸோ இது வந்து எப்படின்னா, இது எதை குறித்து அவர் அந்த இதை பிக்சரைஸ் பண்ணுறோன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வார்க்கு போகும்போது ஒரு நாடு போர் நடக்கும்போது எந்த ராஜா வந்து லூஸ் பண்ணிட்டாங்களோ அவங்கள வந்து செயின் பண்ணி அந்த ப்ரொசஷன் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் இங்கே ட்ரையம்பிங் ஓவர் தெம், மேக்கிங் தெம் அ பப்ளிக் ஸ்பெக்டக்கல்னு போட்டிருக்குல்ல. அது வந்து எக்ஸாக்ட்லி வாட் வாஸ் ஃபாலோட் ஆஸ் அ ப்ராக்டிஸ். அந்த காலத்தில் வந்து அவங்க ஒரு பப்ளிக் ஸ்பெக்டக்கல் மாதிரி அந்த ராஜாவை வந்து செயின் பண்ணி, லூஸ் பண்ண அந்த ராஜாவை செயின் பண்ணி கொண்டு போவாங்க. நீங்கள் இவனுக்கு இனிமேல் பயப்பட தேவையில்லை, ஹீ அண்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் அண்டர் ஆர் கண்ட்ரோல், தே ஆர் பிரிஸ்னர்ஸ் டு அஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே சிம்பாலிக்காக சாத்தானை சார்ந்த எல்லா காரியங்களையும் ஏசப்பா முறையடித்து அந்த சிலுவையில் பப்ளிக் ஸ்பெக்டக்கலாக பண்ணியிருக்கிறாருன்றது, ட்ரையம்பிங் ஓவர் தெம் பை த கிராஸ். இதை தான் வந்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ நம்ம வந்து அதை நம்ம வந்து சுதந்திரத்து கொள்ளணும். ஸோ அந்த சிலுவை நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, நம்மளுடைய கர்சஸ், நம்மளுடைய லீகல் இன்டெப்டட்னஸ், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதில் முடிஞ்சுது. அதனால நம்மளுக்கு விரோதமான எல்லா விதமான பவர்ஸும் முடிந்ததுன்ற விசுவாசத்தை நம்ம வந்து இந்த நாளில் நம்ம மறுபடியுமாய் அதை ரீஅஷர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதே போல் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஏப்ரஹாம், அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து சேரணும். புறஜாதிகளாக இருந்த நமக்கு வந்து சேரும்படியாக கலேஷியன்ஸ் 3:13-14 அந்த காரியம் போட்டிருக்கு. கிரைஸ்ட் redeemed us from the curse of the law by becoming a curse for us, and blessings of Abraham might come to the Gentiles through Christ Jesus. ஸோ ஆபிரஹாமுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு கிரேஸ், அதை வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து ஈவாக அந்த சிலுவையில் அதுவும் ஒரு முக்கியமான நோக்கமாய் அவர் வந்தார். சகல என்டையர் வேர்ல்டின் பாவங்களை நான் சுமந்து எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கும்படியாக சித்தத்தோடு அவரை அர்ப்பணித்தார். ஸோ அந்த காரியத்தை தான் வந்து இங்கே வாசிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு 2 டேக்அவேஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று வந்து எல்லாமே நம்மளுக்கு எதிராக எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே முறியடித்திருக்கிறாரு அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம எப்பொழுதும் வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே போல் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்ற அதோட அந்த தாட்டோடு எப்பொழுதும் நம்ம இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்மால் திங், முன்னாடி வேர்ட் தான் அது, மை காட் வை ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ. ஸோ ஜீசஸ் வந்து ஃபுல் அவர் இருந்த எல்லா டைமுமே வந்து ஃபாதர் தான் காடை அட்ரெஸ் பண்ணுறார். ஸோ திஸ் வாஸ் த ஒன்லி டைம் ஹீ செட் மை காட். அண்ட் அது ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இடத்துல அவர் பாவமாக மாறினதுனால, அவர் பாவமானார், அதனால காட் வந்து could not be with him. ஸோ அந்த மொமெண்ட் வந்து God was not able to see his son go through become the sin himself. ஸோ அதனால் அவர் திரும்பினதுனால அந்த
நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டாயிடுச்சு. மத்தியான வேளையில் நல்ல இருட்டாயிடுச்சு. திரைசீலை சர்ச்சில் கர்டன் கிழிந்தது, அந்த மாதிரி ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எர்த்குவேக்ஸ் வந்தது அப்படிலாம் சொல்லி இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல கடவுள் வந்து ஃபாதராக இருந்தவர் வந்து மை காடாக மாறிட்டார். அந்த இடத்துல அந்த ஒரு வினாடி அவர் மேலே சுமக்கப்பட்ட அந்த பாவங்கள், நம்மளுடைய பாவங்கள், அது நிமித்தமாய் அவர் அப்படி மாறிட்டார். அது நிமித்தமாய் நமக்கு இன்னொரு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. Hebrews 13:5, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake you. ஜீசஸ் அதை முடித்ததுனால இன்றைக்கி நம்மளோட ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறாரு, நம்மளோட வாசமாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதை விசுவாசித்து அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ இந்த காரியங்களை தான் கடவுள் என்னுடைய மனதில் இந்த 6வது வார்த்தையை குறித்து பேசினார். நான் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. சிஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சிஸ்டருக்கும் ராஜ் பிரதருக்கும் நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கலாம். பரலோக பிதாவே, அப்பா அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா இந்த வார்த்தையை நீர் சொல்லும்போது அந்த எல்லாம் முடிந்தது என்ற காரியத்தை உணர்வுபூர்வமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டது, எங்கள் நோய்களெல்லாம் குணமானது, எங்களுக்காக நீர் நன்மையான ஈவுகளே வைத்திருக்கிறீர். அந்த சிலுவையில் நீர் செய்யும் அந்த காரியத்தை முடிக்கும் போது என்ன நன்மைகளெல்லாம் நீர் வைத்திருந்திடும், அது எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரத்து அதை அனுபவிக்கும்படியாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக எங்களுக்காக சாபமானீரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்காக பாவமானீரே, உமக்கு நன்றி சுவாமி. அப்படி தழும்புகளால் எங்களை குணமாக்கினீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையை நீர் எங்கள் இருதயத்தில் நிலைப்படுத்தவும் எப்பொழுதும் எங்களுக்கு அது நினைவாக இருக்கவும் நீர் வழி நடத்துங்க. ஆவியானவரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. So the final word on the cross was, let us read. Then Jesus, crying with a loud voice, said, Father, into thy hands I commit my spirit. And having said this, he breathed his last. Let us pray. Lord Jesus Christ, thank you for giving us this time, Lord. Heavenly Father, every word I speak should be for your praise. And Lord, it is not me who speaks, but let your Holy Spirit speak through me, O Lord. In Jesus' name we ask and pray. Amen. So, first of all, I'm very worried, very tensed. There are 2 reasons. First reason is, if we consider these 7 words as a 7-course meal, you all have eaten chicken kebabs, everything amazing it was. You ate parota, you ate chicken curry, everything. Now the final meal is biryani. It has to be good, otherwise it does not end well. That is my first worry. My second worry is, when I said okay to sister, I was super confident. I was overconfident, and I was thinking the last word is, it is finished. And I started preparing for it. Then for some reason I realized, okay, and I was thinking, okay, so if I have to lead into the last verse, I have to summarize the first 6 words. When I started summarizing, I have only 5 verses. So I'm like, what is this? Then I realized, no, it is not that, it is this. And then I started preparing for it. So if the biryani is not well cooked, that is the reason. Okay, so God gave us 6 words before this, and he has some gifts in that. The first gift he gave us was forgiveness, and the second gift he gave us hope. When the hope. The third thing he gave us was family. He made us his family. The fourth thing, he took away our loneliness. And then he took away our loneliness, and then he shared our pain, the 5th word. And finally, he gave us victory. He said, okay, all your debts are forgiven, you are free now. Now next what? So so the next thing is, we just trust God. That's what he says. So if we see this word, Father, into your hands I commit myself, if we can split it into 3 parts. The first thing is our identity. Okay? So when he said, when Jesus on the cross, he knew, okay, this is the end, I'm going to die now. He said, Father. He could have said,
"Oh Yahweh, oh Lord of Lords, oh King of Kings." He could have said anything, but he said Father, where he is telling that whom do we belong to? God is our Father. So imagine a kid gets lost in a mall. There are so many people, it is so crowded, the kid is lost. What is that feeling? That is the same feeling that we go through every day. We are lost about our economies, about our financial status, about our reputation. We are lost everywhere. But God says, but what we have to remember is, when Jesus said Father, he is reminding us that we belong to his family. We belong to the God's family. So, So if you see Galatians chapter 4 verse 6, it says, God has sent the Spirit of his Son into our hearts, crying, Abba, Father. Okay? So when we realize God is our dad, we will stop worrying about what is happening around us or about in this world. But knowing God is one thing, but we have to surrender ourselves. So imagine your kid is hanging onto a ledge and you're standing below and you're telling your kid to let go. Only when that kid trusts you or lets go, the kid is safe in the Father's hand, right? So we are in that situation. God is telling us, you let go. I am here. I will take care of you. Just trust me. Now what we have to do? We have to let go. Okay? So the second part of that verse is we surrender. So when we say, when Jesus said, into thy hands I surrender, that is what he was doing. He let go. He gave everything into God's hand. Okay? So when God set this into your hands, he was quoting Psalms 31:5, which goes like, into your hand I commit my spirit. You have redeemed me, O Lord God of truth. So, and I was researching, and they say that this is the prayer that every Jewish kid has to learn, and they have to pray every night. So when we say, okay, when we are sleeping, we say, okay, God, I surrender my spirit to you, you take care of me. That is the belief we have. So, and just to give an analogy for this, I think most of us would have seen that activity where the wife or husband are standing facing back, like the wife is standing here, the husband is standing behind him, the wife has to close her eyes and fall behind. Now she has to trust that the husband will catch. I'm not sure how many wives would trust their husband that they will catch them, right? So that is the trust we need. Like when we cast all our anxiety onto God, there is nothing that we have to worry about. We just are hanging on to that ledge and we have to let go. Once we let go, everything is perfect. There is nothing that we have to worry about. That is the thing. Now we know we are the kids of God. We know and we have let go of the ledge. We know that God is going to save us. Now what? Now, once we have surrendered, it is like we have put something most valuable in a courier. The courier is taking it. Now we don't have to worry about it, right? So the last thing in the verse is when God said, into your hands, I commit my spirit. So we have to commit ourselves. We let go. We know we belong to the family. We let go. And now we have to commit ourselves. So when we say we commit, it is like, say, suppose there's something like we have our important documents, our jewelry at home. We will always be worried. Whenever we have to go outside, we are worried what's going to happen. My wife, she takes it with her wherever we go. So it is like that. So we are always worried. But say suppose we have an important document, we have to send it to India. Until it is there on that kitchen ledge, we are always worried, okay, it's going to get wet, something is going to fall over, and 100% something will fall on it. But the moment we go to the courier office, we courier it, we have a relief. When we have the tracking number, we have a relief saying, okay, now it is safe. So this is exactly same. When we surrender ourselves to God,
That is what is exactly happening. We have our tracking number now. We don't have to be worried. God is going to deliver it. God has made the way. He will deliver us safe and sound. That's what it is. So the third part is about being peaceful. So the first part was our identity. Second part is we are surrendering ourselves. And the third part is at peace. So this is what I wanted to say. So the final thing I want to end by saying is, from today, once you leave this place, you go to your house and you start your life again, remember, no matter what happens, what situation comes in, you about your kids, about your jobs, about your financial status, or anything, all I request from you guys is just lift your hands, literally lift your hands and say, Lord, I surrender this into your hands, and leave it. Everything will be fine. Thank you, and may God bless these words. Amen. ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் லாஸ்ட் இயர் குட் ஃப்ரைடேக்கு இங்கே இருந்தீங்க? கை தூக்க முடியுமா? எத்தனை பேர் இருந்தீங்க? ஜாய் சிஸ்டர் வந்திருந்தாங்க, ஆலிஸ் சிஸ்டரோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களாம் இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி நான் ஒரு ஜெபம் பண்ணியிருந்தேன் இந்த ஆலயத்தில். 7 வார்த்தைகளே நான் மட்டுமே கொடுத்தேன் அன்றைக்கி. அப்போ நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஏசப்பா அடுத்த வருஷம் இந்த 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது. கர்த்தர் நீ 7 குடும்பங்களை கொண்டு இந்த 7 வார்த்தைகளையும் பேச வைக்கணும்னு நான் ஜெபித்தேன். அவர் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தேவன் என்பதை இந்த நாளில் என் கண்களால் காண செய்தார். He never forgot our prayers. ஒரு நாளும் அவர் நம்மளுடைய ஜெபங்களை மறக்கவே மாட்டார். நாங்கள் உட்காந்துருக்கும் போது நான் போடும்போதெல்லாம் கூட எனக்கு அது ஞாபகம், நாங்கள் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். என்ன சொன்னா, ஐ ரிமெம்பர்ட் யுவர் ப்ரேயர்ஸ்ன்னு சொன்னார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தேவனுடைய சித்தப்படி அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பேசின எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அநேக தேவனுடைய வார்த்தைகளோட மெசேஜஸ் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். இப்போ நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் சம்மரைஸ் பண்ணலை இன்றைக்கி, நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம கம்யூனியனுக்கு நேராக கடந்து போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவர். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். பேசிகிட்டே இருப்போம், நம்ம பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு சில பேர் இருக்க மாட்டாங்க. அநேகரால் நம்ம புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், அநேகர் நம்மளை கண்டுக்காமல் கூட போயிருந்திருக்கலாம். இந்த வசனத்தை வாசிமா. Isaiah chapter 53 verse 3. He is despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief. As we hid, as it were, our faces from him, he was despised and we did not esteem him. அப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண, அப்போ நம்ம அதை குறித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. We should not worry about it. ஏன்னா நம்மளை அசட்டை பண்ணும்போது, நம்மளை துக்கப்படுத்தும் போது, நம்ம பாடு அனுபவிக்கும் போது அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை ஒருவர் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார். Because when we are despised and rejected and in sorrow, someone has already experienced that. அன்னைக்கு அவர் அந்த கஷ்டத்தையும் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது பிதாவால கிறிஸ்துவுக்கு கை கொடுக்க முடியல. When he was experiencing those things, the Father could not help Jesus. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பாடுகளையும் வேதனையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது நமக்கு தேவனால கை கொடுக்க முடியும். But when we experience these sorrows, God can help us now. அதனால அவருக்கு தெரியும் நம்ம கஷ்டப்படும் பொழுது இந்த வேதனை, இந்த கஷ்டம் அவர் மாமிசயத்துல வந்து பட்டதனால அவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய வேதனை எப்படிப்பட்டது, நம்முடைய கஷ்டம் எப்படிப்பட்டது என்பதை அவர் நன்கு அறிந்ததனால நம்ம கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். God knows the type of sorrows we go through because he went through the same thing, and when we ask, he will answer our prayers. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோன்னு எழுதப்பட்டிருக்கு. It's written, as we hid, as it were, our faces from him. அப்ப அநேக நேரங்களில் நம்ம அவரை விட்டு அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டு இருந்தாலும்
Even though we hide our faces from him sometimes. அவரை நம்ம நினைக்காம போனாலும், Even if we don't think of him sometimes. ஆனா நம்ம கஷ்டத்தின் மத்தியில, நம்ம வேதனையின் மத்தியில இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். But when we call God in our time of need, he will answer us. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 54வது வசனம். Matthew chapter 27 verse 54. மத்தேயு 27:54. அப்போ யார் அவனை குத்துனானோ, யார் அவரை கஷ்டப்படுத்தினானோ அவன் சொல்றான் இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்றான். The same person who stabbed God and abused God is the same person who said truly this was the son of God. யார் உங்களை பார்த்து சொல்றாங்களோ இவெல்லாம் எதுக்கு கிறிஸ்து ஓடிட்டு இருக்காளோ, இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சொல்வாங்க இவெல்லாம் உண்மையிலே தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய குமாரன் சொல்வாங்க. Whoever is telling you that why is this person a Christian, they will say that truly this person is a child of God. அதனால நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. So we must not worry about anything. கிறிஸ்து ஒரு மிஷனோடு கூட இந்த உலகத்துக்கு வந்தார். Christ came to this world with a mission. அவர் வந்ததற்கான நோக்கத்தை அப்படியே செய்து முடித்தார். And the reason he came was fulfilled. கர்த்தர் நம்மளை படைக்கும்போது ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறார். God has created us with a purpose. எப்படி கிறிஸ்துவானவர் அவருடைய நோக்கத்தை செய்து முடித்தார், அதே போல நாம் ஒவ்வொருவரும் நாம் படைப்பிற்கான நோக்கத்தை நாம் செய்து முடிக்க வேண்டியதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். The same way Christ fulfilled what he was born for, we are also obliged to do the same. தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That is what God expects of us. இந்த நாள் எல்லாரும் நம்ம ஒரு முடிவு பண்ணணும். Let us all decide something today. இயேசப்பா நீங்க என்ன கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிறீரோ, Whatever you have decided to do with me, உம்முடைய ராஜ்யத்திற்கு, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீரோ, whatever you have decided that I must do to build your kingdom, அதை என்னை கொண்டு செய்து முடிங்க. நம்ம ப்ரே பண்ண we must போறோம். pray that he does that through us. நம்ம எல்லாரும் இருக்க இடத்துல எழும்பி நிப்போம். Let's all stand up and pray.